இயேசுவுடைய பிறப்பை பற்றிய கதையானது மிகவும் முக்கியமானது. இது ஒவ்வொரு வருடமும் திரும்பவும் திரும்பவும் எடுத்து சொல்லப்படுகின்ற ஒரு கதையாக அமைந்திருக்கின்றது. இந்த கதை மிகவும் முக்கியமானது. ஏனென்று சொன்னால் அது எங்களுடைய வாழ்க்கையுடன் நிறைந்த ஒரு தொடர்பை கொண்டதாக அமைந்திருக்கிறது. என்ன தொடர்பு என்று பார்க்கின்ற பொழுது, இந்த வருடம் நான் உங்களுக்கு கூற விரும்புகின்ற 2 கருத்துகள் மட்டுமே இருக்கின்றன. ஒன்று, கடவுளுடைய தாழ்ச்சி. புனித பவுல் அடிகளார் சொல்லுகின்றார், கடவுள் தன்மையில் இருந்து அவர் அதை தனதென்று பற்றி கொள்ளாமல் மனித உரு எடுத்து அவர் எங்கள் மத்தியிலே வாழ்ந்தார். யோவான் நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளாக இருந்தது, அது கடவுளோடு இருந்தது, அது மனு உருவாகி எங்கள் மத்தியிலே வந்தது என்று யோவான் நற்செய்தியாளர் எங்களுக்கு கூறுகின்றார். ஆக இந்த மனு உரு எடுத்தல் என்பது ஒரு தாழ்ச்சியின் அனுபவம். தாழ்ச்சி என்னும் புண்ணியம் இன்று எங்களுடைய சமூகத்தில் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு புண்ணியமாக கருதப்படுவதில்லை. நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். நாங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம். இவையெல்லாம் சாதாரணமானது, மிகவும் முக்கியமானது. உயர்ந்த இடங்களை அடைய வேண்டும், நாங்கள் மதிக்கப்படுபவர்களாக நடக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. ஆனால் இதை அடைகின்ற பொழுதிலும் எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் தாழ்ச்சி உடையவர்களாக வாழ வேண்டும். அதை எங்களுக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு கதையாக கிறிஸ்து பிறப்பு கதை அமைந்திருக்கின்றது. இரண்டாவதாக, ஒரு பலவீனத்தின் அடையாளமான மனித அவதாரத்தை இயேசு எடுத்தார் என்று எங்களுக்கு இந்த கதை நினைவுபடுத்துகின்றது. நாங்கள் பலவீனம் என்று கருதுகின்றவற்றை நாங்கள் சிறிது சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அவற்றை ஏற்றுக்கொண்ட ஒரு கடவுளை நாங்கள் விசுவசிக்கின்றோம் என்பதை எங்களுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பின் கதை நினைவுபடுத்த வேண்டும்.